வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 26 இன்னைக்கு நேஷனல் டே ஆஃப் சாலிடரிட்டி இன் அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அன்னை தெரசா அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டே தான். அவங்க அந்த மேசிடோனியான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் அவங்க பிறந்தாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு கத்தோலிக் சர்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொல்கத்தாவுக்கு வராங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வச்சு நடத்தி நிறைய தொழுநோயாளிகள்லாம் இவங்க வந்து தொட்டு அவங்களுக்காக வைத்தியங்கள் பார்க்குறது இந்த மாதிரியான வேலைகளை பண்ணும்பொழுது மக்களுக்கு அதிகமான ஈர்ப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மக்கள் பசியால் வாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். நான் சும்மா இவங்களை பற்றி தேடிட்டே இருந்தப்போ இவங்களை பற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்களை வந்து சில வலைதளங்களில் போட்டுருந்தாங்க. அதை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்தது. என்னன்றதை உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பயங்கரமான ஒரு கேள்விகளை அது உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அக்கௌண்ட் வந்து வேட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் இருக்குது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 60 மில்லியனுக்கும் அதிகமான பைசா வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்துச்சான். அதில் வந்து 1% தான் பார்த்தீங்கன்னா இங்கே கல்கத்தாவில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அண்டும் இவங்க கூட வேலை செஞ்ச ஒரு சக செவிலியர் என்ன பண்ணியிருக்காங்க, கோலெட் லிவர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர். அவங்க இவங்களை பற்றி எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, கூட வேலை செய்கிறவங்களுக்கு மலேரியாவுக்கு மருந்துலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ்லாம் முன் வந்திருக்காங்க. பட் ஆனால் அதை இவங்க மறுத்துட்டாங்களாம். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா, இந்தியா, அமெரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து கண்புரை நோய் இருந்தது. அதை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு சில முக்கியமான நிறுவனங்கள் வந்து அதை இலவசமாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்களாம். பட் ஆனால் இவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் போயிட்டு அதை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளும் நிறைய விஷயங்களும் இவங்க மேலே இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி அருட் செட்டர்ஜி அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது இவங்களுடைய ட்ரஸ்ட்டிலேருந்து இத்தனை பேருக்கு 5000 பேர் 6000 பேருக்குலாம் வந்து டெய்லி வந்து உணவு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அருட் செட்டர்ஜி அப்படின்ற பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேருக்கு தான் நாங்கள் உணவுகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்கிறாங்க. இப்படி முரண்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்துக்கள்லாம் ஒரு சைடு போயிட்டே இருக்குது. மோஸ்ட்லி நிறைய இடங்களில் மதம் மாற்றத்துக்கான ஒரு கான்செப்ட் தான் இவங்க முன் வச்சுருந்தாங்களே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்களாக சொன்னாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இது வரைக்கும் பார்த்த இவங்க பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு உலகம் முழுக்கக்கூடிய எத்தனை பேருக்கும் தெரியும். யாருமே தொடர்றதுக்கு கூட பயந்துக்கிட்டு இருந்த பல வியாதிகளை இவங்க போய் தொட்டு அவங்களுக்காக அரவணைப்பை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சன் தான் பார்த்திங்கன்னா அன்னை தெரசா. அப்படிப்பட்டவங்களோட பர்த்டேவை தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நெகட்டிவான விஷயங்கள் எதுக்காக சொன்னோம்னா, இப்படியும் ஒரு சில விஷயங்கள் உலா வந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் மட்டுமே நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இன்றைக்கி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே இருக்கும். ஸோ அது ஒரு சரியான வேலை கொண்டு போய் சேர்த்தா தான் முடியும். சப்போஸ் இதெல்லாம் பொய் அப்படின்னா அது ஏன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் இதை போட்டோம்ப்பா. அண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நபிபியாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று, அவங்க வந்து ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணிக்கலாம் இந்த பகுதியை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தென்னாப்பிரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு இவங்க வருது. பட் ஆனால் நபிபியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஒரு புரட்சிகள் வெடிக்க ஆரம்பித்து அங்கே எல்லாருமே வந்து ஒரு ஆயுத படைகளாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ஒமுகுலு ஓம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுத முகாம் ஒன்று இருந்தது. அந்த ஆயுத முகாம் மேலே தென்னாப்பிரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, 1966 ஒரு தாக்குதலை பண்ணாங்க. அதில் நிறைய பேர் இறந்தும் போனாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வு வந்து நினைவு கூறணும் அப்படின்ற கான்செப்டில் அதில் இறந்து போனவங்களை நினைவு கூறணுன்ற ஒரு கான்செப்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு மக்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவங்களா இருந்திருக்காங்க. 17-18ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா நபிபியா பக்கமே வந்துருக்காங்க. அப்போ இந்த ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட சேர்ந்து சில வர்த்தகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஜெர்மனி இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டு இவங்களை வந்து அடக்குமுறைகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அப்போ புரட்சிகள்ன்றது வெடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 80% மக்கள் அந்த ஹரேரா இனத்தை சார்ந்தவங்க வந்து இறந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷுக்கு வந்து போயிட்டு ஒரு தஞ்சமாக வந்து அவங்க நாட்டில் இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக அரேரோ அப்படின்ற ஒரு பர்சனு. அவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் மீதி இருந்த அந்த ஒரு 1000 மக்கள் அப்படியே கூட்டிக்கிட்டு போட்ஸ்வானான்ற பகுதிக்கு போய் தஞ்சம் புகுந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நாடு கடந்ததுக்கப்புறம் இறந்தும் போகிறாரு. மறுபடியும் அவர் எடுத்துகிட்டு வந்து பல வருடங்கள் கழித்து அவர் இருந்த பகுதிகளிலே வந்து அவர் அடக்கமும் பண்ணார். ஸோ அப்படி இருந்த அந்த பர்சனை நினைவு கூறணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே அதில் இறந்து போன 80% மக்களை நினைவு கூறணும் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நபிபியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டேங்க. அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு இந்த ஓட்டுரிமை அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப வருஷங்களாக இல்லாமல் தான் இருந்திருக்கு. 1920 பார்த்தீங்கன்னா அந்த உரிமைகள்ன்றது அவங்களுடைய சட்டத்திட்டங்களை மாற்றங்களை திருத்தங்களை கொண்டு வந்து அந்த உரிமைகள் கொடுத்தாங்க. பட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சம உரிமைகள்ன்றது பல இடங்களில் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸால் உருவாக்கப்பட்ட விதமாக அந்த வாக்குரிமை கிடைச்ச அந்த நாளை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து உமன் ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 26. நெக்ஸ்ட் இன்றைக்கி கிருஷ்ணருடைய பர்த்டேவை இந்தியா, நேபாளம், பங்களாதேஷில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. கிருஷ்ணர் அப்படின்றவங்க நமக்கு தெரியும். இதை ஃபாலோ பண்ணுறவங்கன்ற ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்து விஷயத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடலை ஒரு பார்க்க
காணப்படுறாரு. தேவகி வாசுதேவா இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் பார்த்தீங்கன்னா 8வது பையனாக பிறந்தவர் தான் கிருஷ்ணர். இவருடைய மாமா அதாவது கம்சன் அப்படின்றவர் தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய தங்கச்சிக்கு பிறக்க போகிற குழந்தையால் தான் நீங்கள் இறக்க போகிறீங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா அவங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் வந்து கொண்டுகிட்டே வராங்க. அவங்க சிறையிலேயே அடைச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த கிருஷ்ணர் பிறக்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சிறையில் இருக்கும்பொழுது அங்கே சிறை பாதுகாத்திருந்த காவலர்கள்லாம் தூங்கிடுறாங்க. அந்த சிறை கதவு தானாக திறக்குது. கிருஷ்ணரும் பிறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா வாசுதேவா என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய யமுனை நதிக்கடி வழியாக வந்து அவர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவர் தத்தெடுத்து யசோதாவும் நந்தா அப்படின்ற போர்ஷனை வந்து வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கதை வரும். கடைசியாக வந்து இவர் போயிட்டு கம்சனை வதம் பண்ணி கொண்டுடுறாரு அப்படின்ற விஷயங்கள் வரும். ஸோ இப்படி பிறந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக இந்துவிசத்தில் பார்க்கப்படுற ஒரு கடவுள் தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். அண்ட் அவர் வெண்ணையை திருடி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வாயை திறந்து பார்த்தா உலகமே ஒரு வாயில் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இவருக்கு இருக்குது. அண்ட் மகாபாரதத்தினுடைய கதைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ கிருஷ்ணர் அப்படின்றவர் வந்து ஒரு கடவுளாக அவதாரங்கள் எடுத்ததில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அவதாரமாக இந்த அவதாரம் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பர்த்டே தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா, நேபாளம், பங்களாதேஷில் வந்து கிருஷ்ணர் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 26. நெக்ஸ்ட் டே அர்ஃபாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஷியா முஸ்லீம்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒன்று தான். இது அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதன்றதுனால இது ஒரு விடுமுறையாகவே இருக்குது. இந்த டே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இமாமா வந்து அலி இப்னு அலி அலிஃப் வந்தாங்க. அது தொடர்ந்து 3வது இமாமா பார்த்தீங்கன்னா உசைன் இஃபின் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன். ஸோ இவங்க 72 பேரோட சேர்ந்து போயிட்டு அங்கே நடந்த ஒரு கர்பாலா அப்படின்ற ஒரு போரில் வந்து இறந்துட்டாங்க ஈராக்கில். இன்றைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த நினைவாக அவருக்காக ஒரு மசூதிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு யாத்திரை போகிறது அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ அப்படி ஷியா முஸ்லீம்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் தான் அர்ஃபாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டே வந்து விடுமுறையோட கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் 26. இப்படி தான் வாழ்க்கை இருக்கும், இப்படி தான் வாழ்க்கை போகும், இப்படி தான் முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சூஸ் பண்ணுற ஒரு தலைவரும் அவருடைய கொள்கையை மட்டும் நம்மளால் எப்படி மாறாது அப்படின்ற ஒரு கான்செப்டோட கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் ஓட முடியும். அப்படி கண்டிப்பாக போனோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க செய்கிற தவறுகளை அக்செப்ட் பண்ணி அது சரின்னு வாதிடுற அளவுக்கு மோசமான நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தோணுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது ஒரு கூட விடுபடுறது நான் அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.